ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான்ஸ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டெரரிசம். ஸோ நம்ம பாகிஸ்தான் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க டெரரிசம் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல்லேருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அபவுட் கேரளாஸ் கவர்னர், அதில் அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக வந்து ஜக்கீர் ரஹ்மான் லஹ்வி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷரி தைபாவோட ஆப்ரேஷன்ஸ் கமாண்டர். ஸோ ஒரு முக்கியமான ஆள், இந்தியாவால் தேடப்பட்டுருக்கிற ஒரு டெரரிஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவை வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை இந்த அரெஸ்ட்டை பார்த்து. என்ன சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஏன்னா இந்தியா தான் ரொம்ப சந்தோஷப்படணும், இந்தியாவில் வாலாட்டிகிட்டு இருந்த டெரரிஸ்ட் தான் இவங்கெல்லாம். பட் இந்தியன் சந்தோஷமாக இல்லை. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ரெவ்யூ மீட்டிங் மாதிரி நடத்துகிறாங்க. என்ன ரெவ்யூ மீட்டிங்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு உலகத்தில் ஒன்று இருக்குது. FATF கமிட்டின்னு அவங்கள சொல்கிறோம். இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்குது. இது வந்து டெரரிசமையும் மணி லாண்ட்ரிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஏஜென்சி. ஸோ டெரரிஸ்ட்க்கு ஃபண்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் அதாவது பிளாக் மணியை ஒயிட் மணியை ஆற்றுற ஆளுங்க, இவங்களெல்லாம் இவங்க கண்ட்ரோல் கீழே வச்சு இவங்க பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்து பாகிஸ்தானை வந்து கிரே லிஸ்ட்டில் போட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2018. ஸோ அவங்க வந்து பிளாக் லிஸ்ட் வந்து ரொம்ப மோசமான இடம், அடுத்து வர்றது கிரே லிஸ்ட்டு, அடுத்து வந்து நார்மல் கண்ட்ரி மாதிரி நம்மளை மாதிரி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இப்போ ஒரு டவுட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ டவுட் லிஸ்ட்லேருந்து அதுலேருந்து வெளியே வரணும்னா பாகிஸ்தான் என்ன பண்ணணும்னா 27 டாஸ்க்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. லைக் இந்த தீவிரவாத ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, வன்முறைகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு 27 டாஸ்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அந்த கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ரெவ்யூ மீட்டிங் வந்து ஃபெப்ரவரியில் வரப்போகுது பாகிஸ்தானுக்கு. அதனால பாகிஸ்தான் வருஷம் பண்ணுற வேலை என்னென்னா, இந்த ரெவ்யூ மீட்டிங் பக்கத்தில் வரும்போது இதே மாதிரி தான் ஹஃபீஸ் சையத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெரரிஸ்ட். அவர் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த கமிட்டி மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணாங்க. இப்போ போன மாதம் கூட அல்-கொய்தா லீடர் அஹ்மத் ஒமர் ஷேக் சேதை வந்து எப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சுட்டாங்க. 1999 ஒரு ஃப்ளைட் ஹைஜாக்கில் வந்து இவர் வந்து மர்டர் பண்ணியிருந்தார் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டை. பட் அவங்க வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது உலக நாடுகளுக்கு முன்னாடி தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த கமிட்டியோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் இந்தியா வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னொரு பயப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து 27 டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா பாகிஸ்தானுக்கு. அந்த 27 டாஸ்கில் பாகிஸ்தான் வந்து 21 டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. இன்னும் 6 டாஸ்க் தான் இருக்குது. ஜனவரியில் ஒரு ரெவ்யூ இருந்தது, அவங்க 21 டாஸ்க்கை முடித்து அந்த கமிட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 6 டாஸ்க் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சிட்டாங்கன்னா இந்தியா என்ன பயப்படுறாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்லேருந்து கேன்சல் பண்ணி, ஸோ 3 விதமாக முடியலாம் இந்த கமிட்டியில். ஒன்று வந்து அவங்கள வந்து கிரே லிஸ்ட்லேருந்து கேன்சல் பண்ணி ஃப்ரீ ஆக்கிடலாம், ஃப்ரீ நேஷன் ஆக்கிடலாம். இதை நினச்சி இந்தியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி இல்லைனா கிரே லிஸ்ட்லேயே அவங்க ரீடைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சில ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இருக்காது. லைக் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க, தீவிரவாத இயக்கத்துக்கு ஃபண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கும் பாகிஸ்தானில். அப்படி இல்லைனா இன்னும் வேர்ஸாக போய் அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த 3 சாத்தியக்கூறு இருக்குது ஃபெப்ரவரியில் நடக்கிற கமிட்டிலேருந்து. ஸோ இது வந்து இந்தியா வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. ஏன்னா திருப்பியும் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்துடும், அவங்க ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இதுதான் இப்போ வந்து பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் கவர்னர் அப்படிங்கிற டைட்டிலில் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஆரிஃப் முகமது கான், நம்ம கேரளாவோட கவர்னரை பற்றின ஆர்டிக்கல். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23 வந்து ஒரு கேரளா அசம்பிளியை வந்து மீட் பண்ணுறதுக்காக சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கேரளா அசம்பிளி மீட் பண்ணி ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடந்துட்டுருக்கு இல்லையா, இதை பற்றி பேசணும், சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மிஸ்டர் ஆரிஃப் கான் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டார். இப்போ எதுக்கு அவசரம், நம்ம எதுக்கு இப்போ மீட்டிங் வைக்கணும், என்ன அவசரம், பொறுமையாக முடிவு பண்ணலாம், நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சம்பவம் வந்து, அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் வந்து அப்படி ஒரு ரிக்வெஸ்ட் வரும்போது அசம்பிளி மீட் பண்ணுறோன்னு சொல்லும்போது
அவங்க வந்து பணிஞ்சு தான் போவாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து ரிக்வெஸ்ட்ஸ் வரும்போது அவங்க யூஸ்வலாக எதிர்த்து பேச மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி ரேர் சினாரியோ. ஸோ ராஜஸ்தானில் தான் இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆரிஃப் வந்து இல்லை, கொஞ்சம் விதண்டவாதமாகவே பேசிகிட்டு இருந்திருக்காது. நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதிர்த்தும் நிறையா கேள்விகள் கேட்டிருக்காரு. அதை நான் ஆதரிக்கிறேனும் நிறையா ஸ்டேட்மெண்ட் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் ஓட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இவர் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு பப்ளிக்காக. பட் கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்படி இவர் ஒரு இமேஜை ப்ரொக்ளைம் பண்ணும்போது பப்ளிக்கில் வந்து அவரோட இமேஜ் டேமேஜ் ஆயிரும். ஏன்னா கவர்மெண்ட்லேயே ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறாங்க, ஓகேன்னு இருக்குது. பட் இன்னொரு பக்கம் வந்து என்ன மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டான கவர்மெண்ட் இது, இவங்களோட நம்ம ஒவ்வொரு ரூலையும் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா கவர்மெண்ட் மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட் போயிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஸோ பட் என்ன பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் திருப்பி இன்னொரு அமெண்டட் லெட்டர் எழுதுனாங்க. இல்லை நம்ம அசம்பிளி எலெக்ஷனில் மீட் பண்ணோம் அப்படின்னு எழுதும்போது அவர் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேபி அவங்க உள்ளுக்குள்ளே பேசிக்கலாம் பப்ளிக்காக, நம்ம பப்ளிக் ஃபோரம்ஸில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடாமல். பட் ப்ரெஸ்க்கு இதை பற்றி அவர் எதுவுமே இப்போ வரைக்கும் கருத்து தெரிவிக்கல. நான் இதை பற்றி யோசிச்சுட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுனால மக்கள் மத்தியில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கோட அப்டேட். தேங்க்யூ.